கோவை காந்திபுரம் பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்ற பேஷன் ஆர்ட் நிறுவனம் சிறந்த பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் பயிற்சி மையமாக தேர்வு செய்து பெங்களூரில் மாநில இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக ராஜேஷ் கீர்த்தி கோவையில் தெரிவித்துள்ளார். இங்கு பேசுவது எம்ப்ராய்டரி கொண்டுள்ள முழுக்க கோவை காந்திபுரம் அளிக்கப்பட்டு வருகின்ற இதுவரையிலும் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை பெற்று சிறந்த தொழில் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோக் மற்றும் துணைத் தலைவர் சக்தி நாராயணன் ஆகியோர் விருதுகளை இந்த நிறுவனத்திற்கு இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் மேலும் பேசிய ராஜேஷ் கீர்த்தி நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காஃபியை விரும்பாத இந்த நிறுவனத்தின் இல்லை என்ற நிலை தமிழகத்தில் கடந்த வாரம் உள்ளது. அவ்வாறான கால பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் அதிக அளவில் வரும் பகுதிகளில் விருதுகளை இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளாக வழங்கும் பெருமைப்படுத்தியது. மாடல் திட்டம் தொடர்ந்து நேற்று கர்நாடக மாநிலம் இந்தியா முழுவதும் 100 கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் 5000 கிளைகளை துவங்க உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர உள்ளதாக கூறினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுவை மற்றும் நறுமணத்துடன் கிடைக்கும் இந்த வகை இதனைத் தொடர்ந்து இது குறித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் இந்தியாவில் நம்பர் 1 காஃபி கூறியதாவது பெருமையை பெற்றுள்ளது என்று கூறினார். மேலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கிளையில் ஒரு வழிகாட்டியின் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் வழங்கும் இயந்திரத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் 2 லட்சம் என்று கூறிய அவர் இந்த இயந்திரம் காஃபியின் கைவிடப்பட்ட பெண்கள் பாலின் அளவை சரிசமமாக வழங்கியதால் எத்தனை கோப்பைகள் சுவைத்தாலும் மையத்தில் அதன் சுவை மனம் மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவன மேலும் பொது மேலாளர் ராஜசேகரன் திறன்களை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராம்குமார் மற்றும் விரிவாக இயக்குனர் மோகன் சுந்தரம் மற்றும் பாடல்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகளை கோவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி அவர்களின் வாழ்க்கையையும் மெருகேற்றுவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாய், நான் அபர்ணா. இங்கே அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு பிகினராக இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு இப்போ நிறையா சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் இவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே மேம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் எங்களுக்கு இருக்கும். இங்கே வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இயரே வந்து இன்ஸ்டியூட்க்கு ஒரு அவார்ட் ப்ளஸ் எங்கள் சுகுணா மேம்க்கு ஒரு அவார்டு வந்து நாங்கள் 2 அவார்டு வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து வாங்கியிருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வெல் டிசர்விங் அவார்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இது எங்கள் எல்லாருக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுகுணா மேம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களை எல்லாரையும் அப்ரோச் பண்ணுவாங்க. நிறைய சின்ன சின்ன டிப் கொடுப்பாங்க. நான் இங்கே 6 மந்த்ஸாக வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ஸ் ஆச்சு. 1 இயர் கோர்ஸ் இது. இப்போ வரைக்கும் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங், அப்புறம் கிட்ஸு, அடல்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கு. எம்ப்ராய்டரி, ஆரி இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் மென்ஸ் இன்க்ளூடிங் மென்ஸ் முதற்கொண்டு இதில் இருக்குது. இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறப்ப நான் ஒரு டிசைனராக இருப்பேன் அப்படின்றத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.